இப்போ ரொனால்டோ போகும்போது ஓகே கிளப்புக்கு செட் ஆனா போகட்டும், அது எனக்கு பிரச்சனை இல்ல. 20 வருஷம் முன்னாடி எங்க அம்மா கொடுத்த சீக்கிரம் பித்தளை பாத்திரத்தை வச்சு சாப்பாடு போட்டுட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு போயிட்டான். அவர் மட்டும் சொல்லிட்டு போலன்னா நீங்க எங்களுக்கு கேரிங்டனை தூக்குவாங்களா? தூக்கிட்டு புதுசா ரெடி ஆகுது. எல்லாத்துக்கும் பிள்ளையா சொல்லி போட்டது யாரு? அது நீங்க ஒரு இங்கிலீஷ் ஸ்போக்கன் மேனேஜரா இருந்தீங்கன்னா அதுவே வந்துட்டு உங்களுக்கு கமர்ஷியலா வந்துட்டு ஒரு பயங்கர வயபிள் ஆப்ஷன். அது நீங்க எந்த ஊருக்கு போனாலும் ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ்ல தான் பேசணும். இப்போ ஜாவியோட இங்கிலீஷ் ஸ்போக்கன் ஸ்கில்ஸ் அவ்வளோ பெருசா ஒன்றும் இல்லை. என்ன கேட்டிங்கன்னா பர்சனலி ஜோசே மோரினியோ ஒரு ஸ்போர்ட்டிங் டைரக்டர் அட்லீஸ்ட் எடுத்துட்டு வரலாம். அதுக்காகவே வந்துட்டு செல்சிக்கு வந்துட்டு ஒரு பிராண்ட் வேல்யூ வரும் எனக்கு தெரிஞ்சு. ஜோசே மோரினியோ வேலை இல்லாம இருக்கிறதுக்கு இப்போ எதுவாக இருந்தாலும் ஒத்துப்பாருன்னு எனக்கு தோணுது. முன்னாடி சொன்னதுனா செல்சி அவங்க வந்து ஒரு பிளான் பண்ணிருக்காங்களா, அவங்க வாங்கின எந்த பிளேயர்ஸுமே ஃபிளாப் ஆகல. ரொபர்டோ சாnchez எல்லாம் விளையாட வெஸ்லி ஃபஃபானா எல்லாம் சொல்லலாம். நம்ம கைசேடோ ஓகே, இப்போ யாரு முட்ரிக்கா இருக்கட்டும், மெடுவேக்கியா இருக்கட்டும், பால்மர் இருக்கட்டும், எல்லாருமே நல்ல பிளேயர்ஸ் அங்க இப்போ வாங்கின பிளேயர்ஸ் எல்லாமே. ஆனா ஜெயிக்கல அவ்வளவுதான். ஒரு டைம்ல பாத்தீங்கன்னாக்கா R9, பெக்கம், ஜிடான், ஃபிகோ, கூட்டி, மைக்கேல் சால்காடோ அப்படின்ற மாதிரி ஒரு டீம் இருந்தாங்க, சூப்பர் ஸ்டார் டீம். அந்த டீம் வந்து முக்காவாசி எதுவுமே ஜெயிக்கல. இந்த சைட்ல இவங்க சாதாரணமான ஒரு டீம் தான் பார்சலோனா. ரொனால்டினோங்கிற ஒரு ஆள் மட்டும்தான் இருக்காரு. அதை தவிர்த்து எட்டோ கூட அங்க ரேஷியல் பிரச்சனை போயிட்டு இருக்குது, இப்ராஹிமோவிச் வந்துகிட்டு பிரச்சனை, எல்லாம் பிரச்சனை தான். ஆனா எல்லாத்தையும் அடிச்சது யாரு? பார்சலோனா. 2009க்கு முன்னாடி இருந்த சார் அலெக்ஸ் ஃபர்குசன் யுனைடெட் இருந்த வரைக்கும் தான் பயம். அப்போ அந்த சைட் ரொனால்டோ வெளியே போறாங்க, டீம் விரிவாப்பாய். நாங்க அடிச்ச 2013 லீக் எல்லாம் பார்த்தோன்னா பொட்டு பெருசுங்களை வச்சு அடிச்சிருப்போம், எவான்ஸை வச்சு அடிச்சுட்டு போனாங்க. இன்னொரு டீம் இங்க யாருமே அந்த டீம் ஃபேன்ஸ் இல்ல, ஆனா லிவர்பூல் எப்படி இதுக்கப்புறம் மூவ்மெண்ட் எப்படி இருக்க பாருங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு லிவர்பூல் வந்துட்டு இது ஒரு டிரான்சிஷன் சீசன் தான். ஏன்னா அவங்க போன வாட்டி சைன் பண்ணுவாங்க, யாருமே வந்துட்டு பெருசா வந்துட்டு கிளிக் ஆகலாம். ஸோ இப்போ புது மேனேஜர் அவர் பேர் ஸ்லாட் வந்துட்டு எப்படி செட் ஆவாருன்னு தெரியல. ஏன்னா ஒரு ஃபேன் பேட்ச்ல பண்ணதுக்கும் இங்க வந்துட்டு பண்றதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. பிளஸ் அவர் ஒன்றும் ப்ரூவனா வின் பண்ணல, அவர் செகண்ட் தான் முடிச்சிருக்காரு, ஒரு கப் ஏதாவது அடிச்சாங்க அவங்க அங்க கரெக்டா சொல்லணும். அண்ட் இப்போ நம்ம ஈகோ பத்தி பேசிட்டு இருக்கோம்ல, அங்க வந்துட்டு கிளாப்புக்கு அப்புறமா ஒரு பெரிய தலைனா வேண்டைக்கு சாலா. ஸ்லாட் வந்துட்டு ஃபர்ஸ்ட் அவங்களோட சிங்க் ஆகணும். ஆவலன்னா எனக்கு தெரிஞ்சு மிட் சீசன் சாக்கா இருக்கலாம், இல்லைன்னா வந்துட்டு அடுத்த சீசன் கூட. வேண்டைக்கு வந்து பிரச்சனை இருக்கு, சாலா பிரச்சனை பண்றாரு. ஆக்சுவலா அவங்க ஓனர்ஸ் வந்துட்டு ஒரு சீசன் கன்ஃபார்ம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க. சாலா வந்து என்ன பிரச்சனை பண்ணாதான் சாலாவோட பிரச்சனையா இருக்கு வாய்ப்பு. ஆர்னே ஸ்லாட்டுக்கு முன்னாடி லிவர்பூல் வந்து ஸ்போர்ட்டிங் இதே மாத்திட்டாங்க. மைக்கேல் எட்வர்ட்ஸ் கொடுத்தாங்க. போன வீடியோல மாட்டிட்டான், அதனால பேசலாம். இதுவே மாத்திட்டாங்க மேனேஜ்மென்ட்ல. ஆக்சுவலா மைக்கேல் எட்வர்ட்ஸோட ரெக்ரூட்மென்ட் என்ன கேட்டீங்கன்னா அது வந்துட்டு கிளாப் ரீடைன் பண்றதுக்காக இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. ஆனா மைக்கேல் எட்வர்ட்ஸ் வந்து கன்டினியூ பண்ண போறோம். சீசன் ஸ்லாட்டை வச்சு சைனிங்ஸ் அத போகுது. சோ அவங்க ப்ராப்பரா தான் உள்ள வராங்க. ஸ்லாட் வந்து 10ஆக இருப்பாரா இல்ல இவங்களுக்கு அடுத்த ஒரு கிளாப்பா ரீப்ளேஸ் பண்ணாருன்றத இன்னொன்னு சொல்லட்டுங்களாங்க. லிவர்பூல், ஆர்சனல், செல்சி மூணும் இப்போ யுனைடெட் எல்லாமே யூஎஸ் ஓனர்ஸ். அவங்களுக்கு வந்துட்டு அவங்களுக்கு தான் பிரில்லியண்டா செட் ஆன ஒரு மேனேஜர். இல்ல சொல்றது சாரி லிவர்பூல் சொல்றேன். கிளாப் வந்துட்டு கரெக்டா வந்துட்டு எப்படி மேனேஜ் பண்ணாருன்னா, நான் ஃபர்ஸ்ட் கமர்ஷியல் வேல்யூவும் ஏத்துறேன், பிளஸ் நான் வந்துட்டு டீம் ஸ்போர்ட்டாவும் நான் வந்துட்டு ஏத்துறேன்னு. நான் அந்த லிவர்பூல்ல நாங்க யோர்கன் கிளாப் ஒரு வீடியோ போட்டிருந்தோம் ரீசெண்டா. அந்த யோர்கன் கிளாப் வந்துட்டு ஒரு சிஇஓ மைண்ட் செட்ல தான் வந்துட்டு உள்ள வந்தது. எனக்கு வந்துட்டு போத் என்னோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகணும், பிளஸ் டீமோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகணும்ன்ற மாதிரி தான். அந்த மாதிரி மேனேஜர்ஸ் ரொம்ப கம்மி இப்போ எனக்கு தெரிஞ்சு. நாங்க இப்போ இனிமேல்ட்டு வரவங்க வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு கமர்ஷியல் எலிமெண்ட் பார்ப்பாங்க. இப்போ ஜோசேக்கு வந்துட்டு அந்த அந்த ஒரு எபிலிட்டி இருக்கு. பட் ஆனா ஜோசே எப்படின்னா வந்துட்டு டிப்ளமசி சுத்தமா கிடையாது. ஓரளவுக்கு இருக்கு, ஆனா பிடிச்சது மட்டும் தான், வாய்க்கு வந்தபடி பேசிடுவாரு. இதே பிரச்சனை ஆண்டனி கான்டே கூட. சோ இப்போ கிளாப் பெப் வந்துட்டு ஓரளவு பண்றாரு. இல்ல பெப்புமே மேனேஜ்மெண்ட்கான ஆளுன்னு சொல்ல முடியாது. பெப் வந்து டிக்டேட் பண்ற இடத்துல போய் நின்னதுனால கரெக்ட் அந்த 50-50 இருக்கு. 50-50. சோ நான் அதுதான் நீங்க இப்ப பாத்தீங்கன்னா லிவர்பூல்ல பத்தி நீங்க ஏதாவது பேசுறீங்கன்னா உங்களுக்கு கிளோப்போட இமேஜ் தான் ஃபர்ஸ்ட் வரும். நீங்க சிட்டி பத்தி பேசுறீங்கன்னா ஹாலண்ட் வரும், கெவின் டி ப்ரூய்ன் வரும், அப்படியே பெப் கூட வரும். சோ அந்த லெவலுக்கு வந்துட்டு இப்ப யார் ஸ்லாட் எல்லாம் வாய்ப்பே கிடையாது. சோ ரேஷியலா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் பாக்குறதுக்கே வந்துட்டு நம்ம வந்துட்டு எனி அதர் மேனேஜர் மாதிரி தான் இருக்காரு. பட் ஆனா கிளாப் வந்துட்டு நீங்க அந்த இமேஜ் அந்த ஒரு ஆரா வந்துட்டு வேற. சோ லிவர்பூல் எனக்கு வருத்தம். ஆக்சுவலா பிரீமியர் லீக்ல வந்து வெளில போறது வருத்தம். எனக்கு ஆக்சுவலா நாங்க இதுவும் சொல்லிட்டு இருந்தோம், டெஸ்பரேட்டா இப்போ கிளாப்புக்கு வேண்டிய ஒரு இது எந்த கிளப்புக்கு கிளாப் வேணும்னா பார்சலோனா.
ஃபைனான்சியலாவும் சரி ஒரு ஸ்டெபிலிட்டிக்கும் சரி ஓகேவா ஸ்டைல் அவங்க ஸ்டைலே ஃபிளிக் அப்படி பார்த்தா எனக்கு ஃபிளிக்கே பயங்கர ஆச்சரியமா இருக்கு. எப்படி ஃபிளிக் என்னன்னா ஃபிளிக்கு எப்படி இந்த கை போச்சுன்னா லப்போர்ட்டா இல்லாம டெக்கோன்னு சொல்லி ஒரு கேரக்டர் இருக்கு. ஆமா அந்த கேரக்டர் தான் இருக்குது. எப்படி ஹவுஸ் டெக்கோ ஹஸ் ஹேவிங் மோர் பவர் தென் சாவின்னு தெரியல எனக்கு. ஏன்னா டெக்கோ வந்து ப்ரூவன் போர்ச்சுகீஸ் அது சாவி ஸ்பானிஷ்ங்க. டெக்கோ வந்து கிராய்ஃப் கிட்ட டைரக்டா வர்க் பண்ண ஒரு டைரக்டர். இப்ப கிராய்ஃப் என்ன பண்ணுவாரோ அதான் டெக்கோ பண்றான். இப்ப கிராய்ஃப் வந்து எனக்கு செட் ஆகுதுங்க நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனா பார்சா பழைய இது பார்க்க போனீங்கன்னா ப்ராப்பர் அவுட் கோயிங்ஸ் எல்லாம் கிடையாது. எனக்கு இது ஒர்க் ஆகுதுன்னு எனக்கு அவுட் கோயிங்ஸ் எல்லாமே அப்படிதான் இருக்குது. எனக்கு ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சிருச்சு நான் கிளம்புறேன். சைன் அப் பண்ணலங்க, எல்லாமே லோன்ல தான் எடுத்துட்டு இருக்காங்க ஒரு 2 வருஷமா. இல்ல டெக்கோ யோசிச்சு பாருங்க, டெக்கோ மேனேஜ் பண்ண பிளேயர் தான் ரஃபினியா உள்ள எடுத்துக்கிறேன். டெக்கோ வந்து பாசாவை வந்து எலிவேட் பண்ணவே இல்லையே. டெக்கோ வந்து ரஃபினியாக்கு எவ்வளவு கொடுத்தான்னு வெளில அதேதான் நீ வரைக்கும் தெரியாது. ரஃபினியாக்கு வந்து லீச்க்கு எவ்வளவு கொடுத்திருக்காங்க. அவன் அந்த ஆள் உள்ள இருந்து எந்த வகையிலுமே பாசாவை எலிவேட் பண்ணல. எக்ஸாவி கூட கடைசியில கிளம்புனது என்னன்னா ஃபைனலி ஸ்போக் த ட்ரூத். பாஸ் நீங்க ரியல் மேட்ரிட் கூட கம்பீட் பண்ணனும்னா நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்க. ஓனர்ஸ் திருப்பாங்க, அதே ஈகோ இஷ்யூ தான். நீ என்னடா எனக்கு வந்து சொல்றது, ஒரு லெஜெண்ட் அப்படி அனுப்புறது வந்துட்டு எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இன்னி வரைக்கும் பிரஸ் கான்ஃபரன்ஸ் வந்து கிளப் தான் பண்ணாங்கன்னா ஒத்துக்க நான் எனக்கு செட் ஆகுதுன்னு சொல்லிட்டா நான் கிளம்புறேன் அப்படின்னு. ஏன்னா அட் த எண்ட் அந்த கிளப்ல விளையாடுறவங்களுக்கு கிளப் தான் முக்கியம். அப்படிலாம் இல்ல ப்ரோ, சும்மா பேசணும். ரொனால்டோ அதை பண்ணலன்னு வச்சுக்கோங்க, இன்னைக்கு யுனைடெட் வந்து முன்னேறவே முடியிருக்காது. கிளப்பும் முக்கியமா. ரொனால்டோ வேறெவர் ரொனால்டோ கோஸ், ரொனால்டோ இஸ் பிகர் than the club. என்ன கேட்டிங்க அந்த மாதிரி ஆயிடுது. இல்ல பிகர் than the club இல்ல. see இப்போ ரொனால்டோ போகும்போது ஓகே கிளப்புக்கு செட் ஆனா போகட்டும், அது எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனா கிளப்ல வந்து ஜிம்மு சரியில்லை, எதுவுமே சரியில்லைன்னு 20 வருஷம் முன்னாடி எங்க அம்மா கொடுத்த சீதனை பித்தளை பாத்திரத்தை வச்சு சாப்பாடு போட்டுட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு போயிட்டான். இன்னைக்கு பாருங்க, அவர் மட்டும் சொல்லிட்டு போலன்னா இன்னைக்கு எங்களுக்கு கேரிங்டனை தூக்குவாங்களா? தூக்கிட்டு புதுசா ரெடி ஆகுது. எல்லாத்துக்கும் பிள்ளையார் சொல்லி போட்டது. வந்தோடனே லெட்டர் போட்டார்ல, என்னடா இவ்வளவு கேவலமா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு. அவங்க சொன்னது எல்லாமே உண்மைதானே, நடந்தது தானே ஆப்வியஸா. அதனால வந்து இப்போ இதெல்லாம் வந்து இப்போ எனக்கு என் கிளப்பு தான் முக்கியம், வெளியே நான் கிளப்பு இருக்குங்கிறத சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டுலாம் சாவி எல்லாம் வந்து இப்போ இருந்தான்னு வச்சுக்கோங்க, எப்படி பார்சா வராருன்னு முன்னேறாதுங்க கண்டிப்பா. கிளப் ஒட்டைக்கு நீ அவனாவது ஒரு ரெட்டி வச்சாதான் அந்த கிளப் பழைய மாதிரி மாறும். எனக்கு பார்சா கஷ்டம். எனக்கு நம்பிக்கை இருக்கு ஃபிளிக் வந்து எதாவது மாத்தும். இல்ல பார்சா ஃபேன் என் தம்பி அன்னைக்கு சொன்னல, அதெல்லாம் ஒண்ணும் மாறாது இப்போதைக்கு, நீங்க போங்க அப்படின்னு. நீங்க கம்பீட் பண்றாங்க ஆளுங்க வந்து ரியல் மேட்ரிட் வந்து அடுத்த கேலக்டிகோஸை செட் பண்ணிட்டாங்க. எம்பாப்பே வந்துருச்சுனா எம்பாப்பே வந்து அந்த த்ரோன் வந்து செட் ஆயிடுச்சுனா அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. வந்துட்டாங்களா அவ்வளவுதான். அகைன் நம்ம இதெல்லாம் ஓகே அவங்க மாசா இருக்காங்க, ரைட் ஆஃப் பண்ண முடியாது. ஒரு டைம்ல பாத்தீங்கன்னாக்கா R9, பெக்கம், ஜிடானு, ஃபிகோ, கூட்டி, மைக்கேல் சால்காடோ அப்படின்ற மாதிரி ஒரு டீம் இருந்தாங்க. அது பேர் என்னன்னு சொல்லிருங்க, கேலக்டிகோஸ் சூப்பர் ஸ்டார் டீம். அந்த டீம் வந்து முக்காவாசி எதுவுமே ஜெயிக்கல. இந்த சைட்ல இவங்க சாதாரணமான ஒரு டீம் தான் பார்சலோனா. ரொனால்டினோங்கிற ஒரு ஆள் மட்டும்தான் இருக்காரு. அதை தவிர்த்து எட்டோ கூட அங்க ரேஷியல் பிரச்சனை போயிட்டு இருக்குது, இப்ராஹிமோவிச் வந்துகிட்டு பிரச்சனை, எல்லாம் பிரச்சனை தான். ஆனா எல்லாத்தையும் அடிச்சது யாரு? பார்சலோனா. அந்த சைடுல அந்த டீம் சூப்பர் ஸ்டார் டீம் தானே. அப்ப 2 பேர் இருந்தாங்க, ரொனால்டினோ மெஸ்ஸி. இப்ப யார் இருக்கா? வருவாங்கங்க. நம்ம ஹோப் தான் எல்லாமே மேட்டர். ரொனால்டினோ மெஸ்ஸி கிடையாதுங்க, மேனேஜர் தான் மேட்டர். இல்ல அங்க மேனேஜர்னால ரொனால்டினோவே மேனேஜர் வந்து என் கேம் பிளேக்கு செட் ஆகாம தான் அமுச்சு விட்டுருக்காரு. ஃபிளிக் நான் ஏன் ஹோப் சொல்றேன்னா, நார்மலா சிச்சுவேஷனை புரிஞ்சுட்டு அவன் ட்ரெயின்ல நான் வரேன், ஓகே அந்த மாதிரி எல்லாம் நீங்க கொடுக்க தேவைன்னு ஒரு மேனேஜர் போய் சொல்லும்போது தெரிஞ்சு வேலை கிடைச்சுன்னா ஆரம்பத்துல எல்லாரும் அப்படிதான் பேசுறாங்க. தோக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா வேற மாதிரி பேசுறாங்க. அவங்க 2 மேட்ச் தோத்தா இப்ப என்ன ஜாவி என்ன சொல்ற, ஜாவி வந்து அங்க டார்லிங் ஆஃப் பார்சிலோனா அவனே புடிச்சு கிரில் பண்ணிருக்காங்க. அந்த என்னால பிரஸ் வந்து ஹேண்டில் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு ஓப்பனாவே பேசுறாங்க. பேசுறது ஃபிளிக் இஸ் an outsider. வந்து 2 மேட்ச் தோத்தாருன்னு வச்சுக்கோங்க, ரியல் மேட்ரிடோட தோக்குறாங்க. பார்சலோனா மேனேஜ் பண்ணனும்னா ஃபர்ஸ்ட் பார்சலோனா கல்ச்சரை வந்து புரிஞ்சிட்டு தான். அந்த கல்ச்சர் தெரியாம ஒருத்தன் மேனேஜ் பண்ண முடியும்னா எனக்கு அது தெரிஞ்சு குளோப் தான் இருக்கும். ஏன்னா அந்த பேஷன் வச்சு வந்துட்டு ஒரு நாங்க இத கூட பேசிட்டு இருந்தோம். குளோப்புக்கு டைம் கொடுப்பாங்க. நீ குளோப் வந்து ரியல் மேட்ரிட் தோத்தாலுமே டைம் கொடுப்பாங்க, ஃபிளிக் கொடுப்பாங்கன்னு தான் கேக்குறாங்க. இல்ல இது சம வேல்யூடான பாயிண்ட். பட் ஆனா அப்படி பார்த்தாக்க நம்ம இதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் முன்னாடி பேசின குரூயிஃபே வந்து நெதர்லாண்ட்ஸ்காரர் தான். அவர் தான் வந்து கல்ச்சரே செட் பண்ணாரு. அதனால ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தா மட்டும்தான் ஒருத்தரால ஹான்சி ஃபிளிக் அங்க ப்ரூவ் பண்ணிருக்காரு. இவங்களே அடிச்சு ஓட விட்ட கோச் தானே. அது வந்து அந்த டீமும் ஒன்றும் மாசான டீம், அந்த டைம் பயங்கர மாசான டீம் எல்லாம் சொல்லவே முடியாது. கரெக்டுங்களா? குட்டினியா இருந்தப்போ தானே அவுட்டாங்க. நல்ல டீம் அது ஆக்சுவலி. லெவன்டாஸ்கி, சானே எல்லாரும் அவங்க பிரைம்ல இருந்தாங்க. எல்லாரும் அவங்க பிரைம்ல. சோ அதனால ஓகே அவனோட இத்தனைக்கும் அந்த டீம்ல வந்துட்டு சுவாரஸர் தான் மெஸ்ஸி வந்தாங்க. சோ அதனால
மெஸ்ஸி இருந்திருக்காப்ல. அவரோட சுவாரஸ் வந்து அவரோட டேலண்ட் ஆஃப் த கரியர்ல. சோ அதுக்கப்புறம் இன்னும் ஒரு சீசன் மட்டும் அத்லெட்டிகோ போயிட்டு அதுக்கப்புறம் அவ்வளவுதான் ரிட்டையர் ஆயிடுச்சு. பட் ஆனா ஐ மீன் லூயிஸ் என்ரிகே கோச் உங்களுக்கு எல்லாமே ஸ்டேபிள் செட்டப் தான். அந்த டைம் எனக்கு நீங்க எனக்கு வந்து ஃபிளிக் வந்து பேட் கோச் இல்ல, அந்த டைம் பாசா அந்த ஜாவி பண்ண கொடுமைகள் தான் எனக்கு. ஜாவியை வந்து ஆக்சுவலா லிட்டரலி துரத்திருக்காங்க. ஆமா, அதான் சொல்றேன், லிட்டரலி வந்து வெளில போடா அப்படின்னு சொல்லி கழுத்து பிடிச்சு துரத்திருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு மென்டல் டார்ச்சரை கொடுத்து மென்டல் டார்ச்சர் கொடுத்தாங்க. ஓப்பனா சொல்லிட்டாரு, நான் அவ்வளவுதான் இருந்து ஐ அம் டயர்ட் அப்படின்னு. இவரும் யாரு கிளாப் மாதிரி அவரும் ஒரு விஷயத்தை சொல்லிட்டாரு. வந்துட்டு ரூமர்ஸ் என்னன்னா இது வந்து இங்கிலீஷ் கிளப் ஏதாவது ட்ரை பண்ணலாம்னு ஒரு மைண்ட் செட்ல தான் இருக்காரு. அந்த ப்ளூ கலர் சட்டை போட்ட கிளப்பா இருக்கலாம், அந்த ப்ளூ கலர் சட்டை போட்ட கிளப் செல்சியா இருக்கலாம். யாரு ஜாவியா உங்களதான் சொல்லிட்டு இருக்காரு. ரொம்ப கிளப்பா வாய்ப்பே கிடையாது. கூப்பிட மாட்டாங்கடா. நம்ம ரிஜிஸ்டர் சொல்லிட்டா நம்ம வந்து ரெக்ரூட் பண்ணிருக்கிறது ஃபுல்லா இங்கிலீஷ் ஸ்போக்கன் பிளேயர்ஸ். ஃபர்ஸ்ட் வந்துட்டு அவங்க பார்க்க போறது வந்துட்டு இங்கிலீஷ் ஸ்போக்கன் மேனேஜரை தான் பார்ப்பாங்க. அதனாலதான் வந்துட்டு தாமஸ் பிராங்க், கேரன் மெக்கன் எல்லாம் போறாங்க அவங்க. சோ எனக்கு தெரிஞ்சு அது நீங்க ஒரு இங்கிலீஷ் ஸ்போக்கன் மேனேஜரா இருந்தீங்கன்னா அதுவே வந்துட்டு உங்களுக்கு கமர்ஷியலா வந்துட்டு ஒரு பயங்கர வயபிள் ஆப்ஷன். அது நீங்க எந்த ஊருக்கு போனாலும் ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ்ல தான் பேசணும். இப்போ ஜாவியோட இங்கிலீஷ் ஸ்போக்கன் ஸ்கில்ஸ் அவ்வளவு பெருசா ஒன்றும் இல்லை. ஸோ அதெல்லாம் அந்த இடத்துல தான் குளோப்பு, பெப்பு, அப்புறமா இப்போ ஆர்டேட்டா எல்லாம் வந்துட்டு இப்போ ஆர்டேட்டா பொறுமையா அப்படிதான் பண்றான். இஸ் பில்டிங் பிராண்ட் ஃபார் ஹிம்செல்ஃப்ன்ற மாதிரி தான் இருக்கும். ஜோசே மொரினியோ எனக்கு என்ன கேட்டீங்கன்னா பர்சனலி ஜோசே மொரினியோ ஸ்போர்ட்டிங் டைரக்டர் அட்லீஸ்ட் எடுத்துட்டு வரலாம். அதுக்காகவே வந்துட்டு செல்சிக்கு வந்துட்டு ஒரு பிராண்ட் வேல்யூ வரும் எனக்கு தெரிஞ்சு. ஜோசே மொரினியோ ஒத்துப்பாரா? ஜோசே மொரினியோ வேலை இல்லாம இருக்கிறதுக்கு இப்போ எதுவா இருந்தாலும் ஒத்துப்பாருன்னு எனக்கு தோணுது. ஜோசே மொரினியோ டைம் இருக்குங்க ஆக்சுவலா அந்த அதுக்குள்ள ஸ்போர்ட்டிங் கோச் பண்றதுக்கே அவருக்கு ஒண்ணு என்னன்னா ஜோசே கிட்ட நீங்க எதர் யூ ஹேவ் டு ட்ரஸ்ட் இன் ஜோசே ஆர் இல்லனா வந்துட்டு நீங்க வந்து உங்க ஈகோ விட்டு கொடுத்துட்டா ஜோசே வந்து நீங்க உள்ள எடுத்துட்டு வர முடியும். அங்க நம்ம போலியும் எக்பாலையும் விடுறா ஆட்கள் இல்ல. சோ அதனால தான் அது ஆக்சுவலா அது நல்ல வேலிட் பாயிண்ட். இங்கிலீஷ் பிளேயர்ஸ் இருக்கும்போது ஜாவியை கொண்டு நம்ம அது கரெக்ட் தான். முக்கியமான பாயிண்ட் அது. டிசர்பி தான் எனக்கு தெரிஞ்சு எனக்கு ஒரு நினைக்கிறேன். டிசர்பி தான் ரொம்ப இப்போ ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருக்கிற மாதிரி போயிட்டு இருக்கு. அவர் வேற எனக்கு முட்ரிக்கு பலன் டோர் வின் பண்ணி கொடுப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காரு. ரெடியாங்க நல்ல பொட்டன்ஷியல் இருக்கிற டீமுங்க செல்சி. இல்ல நான் அதான் சொன்னேன், முன்னாடி சொன்னது செல்சி அவங்க வந்து ஒரு பிளான் பண்ணிருக்காங்களா, அவங்க வாங்கின எந்த பிளேயர்ஸுமே ஃபிளாப் ஆகல. நீங்க பாத்தீங்கன்னா ஏன்னா யூஸ்வலாவே எங்களுக்கு வாங்குற பிளேயர்ஸ் எல்லாமே ஃபிளாப் ஆகும், பெரிய பெரிய மணி சைனிங் எல்லாமே ஃபிளாப் ஆகும். ஆனா இந்த சீசன்ல புது மேனேஜ்மெண்ட் வாங்கின எந்த பிளேயர்ஸுமே ஃபிளாப் ஆகல. அந்த அளவுக்கு ரொம்ப மோசம் அப்படின்னு யாரையுமே நீங்க சொல்ல முடியாது. இப்போ ஸ்டார்டிங் ஃப்ரம் எங்க பின்னாடி இந்த ரொபர்டோ சாnchez எல்லாம் சொல்லலாம். ரொபர்டோ சாnchez எல்லாம் விளையாட வெஸ்லி ஃபஃபானா எல்லாம் சொல்லலாம். நம்ம வெஸ்லி ஃபஃபானா இன்ஜுரி, அதனால நம்ம பெருசா எதுவும் சொல்ல முடியாது. ஃபஃபானா வந்துட்டு டியூச்சல் கரெக்ட் கிளம்புறதுன்னா ட்விச்சல் போகும்போது அந்த சீசன்ல வாங்கினது, பட் அது விளையாடவே இல்லை. ஜாக்சன் நல்ல பிளேயர், கைசேடோ ஓகே, அப்புறம் யாரு முட்ரிக்கா இருக்கட்டும், மெடுவேக்கியா இருக்கட்டும், பால்மர் இருக்கட்டும், எல்லாருமே நல்ல பிளேயர்ஸ் அங்க இப்போ வாங்கின பிளேயர்ஸ் எல்லாமே. ஆனா ஜெயிக்கல அவ்வளவுதான். இப்போதான் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இல்ல ஆக்சுவலா வந்து என்னன்னா சொன்ன பிளேயர்ஸ்க்கு ஒரு ஃபேஸ் இருந்துச்சுல. ஆக்சுவலா வந்து பெரிய ஸ்கேமர் வந்து என்சோ பெர்னாண்டஸ். நான் இன்னொன்னு சொல்றேன், என்சோ ரெண்டு மேட்ச் ஆடுறத பார்த்தா பயங்கரமா தெரியல. என்சோ கிட்ட என்ன அந்த பிரச்சனை? டீமுக்கான ஸ்கேமர் இல்ல, இதுக்கு வெயிட் பண்ணி பிளேயரா ஸ்கேமர் இல்ல, இன்னும் கரெக்ட்டான செட்டப் வரல. வெயிட் பண்ணி வந்தானே கிளிக் ஆகும். இல்ல பட் ஆனா என்சோ வந்துட்டு எப்படின்னா வேர்ல்ட் கப் வின்னிங் பிளேயர்ன்றனால he believes that the team has to be based on my systemன்ற மாதிரி கொஞ்சம் அப்பப்போ பிஹேவ் பண்ணுவாங்க. அதான் சொல்றேன். அது வந்து அது கண்ட்ரோல் பண்ணக்கூடிய மேனேஜர்னா you have to have a Mourinho or இல்லனா ஒரு கேரன் மெக்கனையோ இல்ல தாமஸ் பிராங்க் வந்தானா இல்ல அப்படினு சொல்லணும்ல. போச்செட்டினோக்கு அங்க ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா ரெண்டு பேரும் அர்ஜென்டினியன்ஸ். சோ அதனால அது கொஞ்சம் சிங்க் ஆச்சு அது அவங்களுக்கு. ஆனா வந்து கிளிக் ஆச்சுன்னு வெச்சுக்கோங்க இவங்க டீமுக்கு மட்டும் செத்தானுங்க. பிரீமியம் லீக் எல்லா டீமுமே செத்தானுங்க. அந்த மாதிரி 25-26ல ட்ரிபிள் இல்ல அந்த அளவுக்கு அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. ஜிங்ஸ் மிக்கி மவுஸ் ட்ரிபிள் அடிச்சிக்கிறோம். இருங்க ஒண்ணே ஒண்ணுதான். இந்த சீசன் ஆரம்பிக்கும்போது பேசிட்டு இருந்தோம். சீசன் ஆரம்பிச்சிட்டு இருக்கு, ஒரு 3-4 மேட்ச் கூட போயிருக்காதுன்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான் எனக்கு. நான் இவர் ஒண்ணு சொன்னாரு, என்ன சொன்னீங்கன்னு மட்டும் சொல்லுங்க ப்ளீஸ். ஒண்ணு சீசன் கப் எங்களுக்கு தானே எஃப்ஐ கப்னு நினைச்சேன். நாங்க வந்து என்ன ஆச்சு, நாங்க இதுல வீடியோ ரெக்கார்ட் பண்ணாம எங்களுக்குள்ள பேசிட்டாப்ல. வீடியோ ரெக்கார்ட் பண்ணி தர நல்லா இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா நான் பேசினதை ரெக்கார்ட் பண்ணி எனக்கே அனுப்புறானுங்க. என்னடா அப்படி சொன்னீங்க, என்னடா ஆச்சு அப்படின்னு. அது ஒரு ஹோப்ல ஒரு ஃபேன் சொல்லலாம். ஆனா வந்து சிம்டம்ஸ் தெரியும் நம்மளுக்கு, சில சிம்டம்ஸ் தெரியல. ஓகே இல்ல பண்ண முடியாது, வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டெலிவிஷன்ல இருந்துட்டேன். டெலிவிஷன் ஃபேஸ் தான் அது. நாங்க வீடியோ ஃபர்ஸ்ட் பேசும்போது பாத்தீங்கன்னாக்கா லுகாக்கு இருந்தப்பலாம் நானும் மனோஜ்ன்றவர்லாம் நீங்களும் இருந்தீங்கல்ல. அப்ப பிஎஸ்ஜி அடிச்சு ஓட விடுவாங்க. அப்போ யுனைடெட் அப்பெல்லாம் வந்து பேச்சே இல்லங்க, வீச்சு தான்ங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருந்தோம். அடுத்த மேட்சே வீட்டுக்கு அனுப்பிச்சாங்க. அந்த மாதிரி அதெல்லாம் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா பீக்ல இருந்த மாதிரி. தோத்தாலும் 5 கோல். ஓலே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு.
டைம் கொடுத்துருக்கணும்னு எனக்கு அது ஒண்ணும் இல்லைங்க, ஒண்ணும் இல்லை. நம்ம லோக்கல்ல தான் போய் விளையாடுறா அப்படின்ட்டு போயிடுவாரு. பட் ஸ்ட்ராட்டஜி கிட்ட சின்னதும் கிடையாது, அடிச்சுட்டு போய் ஓடிட்டு பழைய இங்கிலீஷ் ஃபுட்பால் டைப் தானே வருது. அந்த இது இருந்துச்சு. ஒன்ஸ் பிளேயர்ஸ் பிடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது பிளேயர்ஸ் எல்லாருமே பிடிச்சிருச்சுல அவர். இல்ல பிளேயர்ஸ் பிடிச்சிட்டாங்க, பிளேயர்ஸ் வந்து அவருக்காக விளையாடாங்க. ஆக்சுவலா ஓலியோட கடைசி சீசன் வந்துட்டு நல்ல சைனிங்ஸ் நிறைய பண்ணிருந்தாங்க. வரான் அப்பதான் இவனும் கூட சேர்ந்தாங்க. ஒரே ஒரு சைனிங் தான் கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு, கிறிஸ்டியானோ ரொனால்டோ. சான்சோ ஒரே ஒரு சின்ன மிஸ்டேக் ஆனது என்ன தெரியுமா, ஓலே கன்னர் சோல்சார் வந்து கதறாரு கெஞ்சிராரு இவனுங்கள்ட்ட. நான் பேட் வச்சு இதெல்லாம் பேச முடியாது, நீங்க அதெல்லாம் மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஹாலண்ட் எப்படியா சைன் பண்ணுங்க, கால்ல விழுவுறாரு. நானும் விழுவுற அப்படியே ஒரு வீடியோலயும் பண்ணிருங்கடான்ட்டு. ஏன்னா அவர் அங்க கோச் பண்ண பாய் வந்திருந்தான்னு வச்சுக்கோங்களேன், இன்னைக்கு நான் இங்க உட்காந்து பேசிருக்கவே மாட்டேன், ரிஜெக்ட் பண்ணுவேன் இன்டர்வியூஸ. இந்நேரம் வேற லெவல்ல போயிருப்போம் யுனைடெட். ஏன்னா அந்த ஒரு டெவஸ்டேட்டிங்கான ஒரு பாருங்க, அதான் சொல்லுவாங்கல்ல, என்ன மாதிரி இருக்க ஒரு ஆளை சைன் பண்ண போய் இப்ப வந்து இவன மாதிரி ராஸ்மஸ் ஹாய்லாண்ட கூட்டு வந்திருக்காங்க. சைஸ்ல சொல்றாங்க ஹாய்லாண்ட், எனக்கு ஹாய்லாண்ட் வந்து ஓகே நல்ல பிளேயர் தான், வந்துகிட்டு தான் இருக்கான். ஆனா அப்படி இல்ல, அவன் எப்படி இருக்கான் பாத்தீங்களா, மரம் மாதிரி இருக்காங்க. அவன் வந்து அப்ப வந்து 7 மில்லியன் அதுவே ரொம்ப கம்மி. நீ சொல்லி போனோட 7 மில்லியன் இவங்க ராய்கின் வச்சு அவங்க அப்பாட்ட பேசுற அளவுக்கு போயிருக்காங்க. ஆனா ஒத்துக்கவே முடியாது. எனக்கு தெரிஞ்சு கால்ல கூட வந்திருப்பாரு. இன்னைக்கு யுனைடெட் இருக்க நிலைமைக்கு 2 ஸ்போர்ட்டிங் டைரக்டர் உள்ள வந்தாங்கன்னா கிளப்பும் வரும். ஒன்னு எரிக் ஆண்டோனா, இன்னொன்னு ராய்கின். 2 பேருமே அந்த அடியால் மாதிரி 2 பேரும் சேர்ந்து அந்த இதுல பேசுவாங்க, மண்டே நைட் ஃபுட்பால்ல. எப்ப பார்த்தாலுமே எரிக் டென் ஹாக் வந்து சப்போர்ட் எல்லாம் பண்ண மாட்டாங்க. இந்த மேட்ச் நீ தப்பு பண்ணா தப்பு தான், இது கேரி நெவில் மாதிரி எல்லா இன்டர்வியூ எல்லாம் முட்டு கொடுக்கவே மாட்டாங்க. இந்த மேட்ச் தப்பாயிடுச்சு, சைனிங் தப்பு, ஆண்டனி சைனிங் தப்புன்னு ராய்கின் சைன் பண்ண அன்னைக்கே சொல்லிட்டாரு. இந்த சைனிங் ஒர்க்கே ஆகுது, நீங்க எழுதி வச்சுக்கோங்க. 100 மில்லியன் கொடுத்ததுக்கு 2 ஸ்ட்ரைக்கர் ஒரு கீழே உள்ள கிறிஸ்டல் பேலஸ்ல இருந்து நீங்க இறங்கி இருக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல இருக்கிறாரு. இவங்க 2 பேர் உள்ள வந்தாங்கன்னா மாறும். ராய்கின் இறங்கி போயிருப்பான், இறங்கி போயிருப்பாங்க. நீங்க சொல்ற பிரச்சனை இருக்கு, செல்சி கிட்டயும் ஓனர்ஸ் கிட்டயும் சரி, இந்த மேன் யுனைடெட் ஓனர்ஸ் பழைய பிளேயர்ஸை வந்து உள்ள கொண்டு வரதுக்கு அப்சர்வ் பண்ண மாட்டேங்கிறாங்க. இப்ப எங்க ஓனர் என்ன பண்ணாரு, புது ஓனர் என்ன பண்ணிருக்காரு, ஒரு செட் ஆஃப் பழைய ஃபேன்ஸையும் பிளேயர்ஸையும் மர்ஜ் பண்ணி ஒரு கம்யூனிட்டி ஒன்று பில்ட் பண்ணிருக்காரு. அவங்க சொன்னதுதான் கேரி டென் சார். செல்சியா வந்து பண்ணாங்க. என்ன பண்ணாங்க, செல்சி தான் ஃபர்ஸ்ட் பண்ணாங்க. ஆக்சுவலி அந்த இது நம்ம சூப்பர் லீக் முடிஞ்ச உடனே வந்துட்டு அந்த 5% ஆஃப் தி ஓனர்ஷிப் வந்து டிஸ்டன்ஸ் should be பாத்தீங்க பைனியர்ஸ். ஆஸ்டன் வந்து ஜெயிச்சது எனக்கு சந்தோஷமா இல்ல. அவ்வளவுதான் கப்பு போச்சு. அவங்க மட்டும் வின் பண்ணி தான் மட்டும் ஒரே ஒரு மேட்ச் தோத்துருக்கோம். ஆனா உங்களுக்கு ஆர்சனலுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு என்ன பிரச்சனைனா, பெப்பு தான் பிரச்சனை உங்களுக்கு. ஏன்னா நீங்க பாஸ்கெட் பால்ல இது நடக்கும். ஓகே, சில வாட்டி வந்துட்டு உங்களுக்கான ஒரு வீக்கர் டீம் வந்து உங்களோட எப்படி கம்பீட் பண்ணணும்னா, நான் உன்னை பீட் பண்றதுக்கு வந்துட்டு ஸ்டார்டிங்ல இருந்தே ட்ரை பண்ண மாட்டேன். உன்னோட கேப்பபிலிட்டிஸ்னால அதுக்கேற்ற மாதிரி நான் மேட்ச் பண்ணிட்டே வரேன். எனக்கு க்ளோசர்ஸ்னு ஒரு சில பிளேயர்ஸ் இருப்பாங்க. அந்த க்ளோசர்ஸை வச்சு நான் உனக்கு ஃபைனலா வந்துட்டு ஒரு 5-10 கேம்ல முடிச்சிருவேன். சிட்டி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமா அதான் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு பாயிண்ட் கேப் 2 பாயிண்ட் கேப்லாம் எத்தனை வின் பண்ணிருக்காங்க. க்ளோசர்ஸ் இருக்காங்க. பெர்னார்டோ சில்வா எல்லாம் அன்னோன் க்ளோசர். எப்படி திடீர்னு வந்தானா, இப்போ ராட்ரிகோ எல்லாம் வந்துட்டு கோல் அடிக்கிறான் திடீர்னு. ராட்ரி வந்து என்ன சொல்றது, ஆனா ராட்ரி எல்லா போடுற கோல் எல்லாமே கிளட்ச்ல இருக்கணும், ஃபைனலா இருக்கும், இல்ல இதான் ஒரு முக்கியமான மேட்ச்ல கோல் போட்டு போயிடும். எங்களுக்கு ஒரு கோல் போடணும். எங்க கிட்ட எல்லாம் செல்ஃபே எடுக்கல. வந்து கம்ப்ளீட்டிங்கா வச்சுட்டே இருக்காங்க. கிளாப் இருந்தாரு, எனக்கு மேன் யுனைடெட் மேல ரைவல் தான். ஆனா மேன் யுனைடெட் வந்து எனக்கு அந்த இதுல பிடிக்கும். ஸ்டார்டிங்ல இருந்து நாங்க அவங்களோட சண்டை போட்டுருந்தோம். என்னன்னா சின்ன டீம் எல்லாம் தோத்துருவோம், பெரிய டீம் எல்லாம் வந்து அடிச்சு ஓட விட்டுருவோம். அந்த டீம் அவங்க சொல்லிட்டு ஆர்சனல் மேட்ச் வந்து யுனைடெட் மேட்ச் கிட்ட சொல்லும்போது, மேன் யுனைடெட் வந்து ஆன் தி டே நீங்க ரைட் ஆஃப் பண்ண முடியாது. ஆன் தி டே வந்து நீங்க பெரிய டீம் ரைட் ஆஃப். ஆர்சனல்ட்ட ஒரு பிரச்சனை நான் பர்சனலா என்ன பார்த்தது அப்படின்னாக்கா, அவனுங்க இப்ப சிட்டி கூட விளையாடும் போதும் சரி, எங்க கூட விளையாடும் போதும் ஒரு பெரிய ஜெயிக்க விளையாட மாட்டேங்கிறானுங்க, டிரா பண்ண விளையாடுறானுங்க. ஆனா இதை நான் மட்டும் சொல்லல, சிட்டியில இருக்க கயல் வாக்கர்ல இருந்து எல்லாமே சொல்லியிருக்காங்க, அவனுங்க ஜெயிக்க விளையாடுறது, நாங்க உள்ள இறங்கினா ஜெயிக்க விளையாடுறோன்ட்டு. அந்த மென்டாலிட்டி வந்து ஆப்வியஸா, அந்த மென்டாலிட்டி வந்து எனக்கு தெரிஞ்சு ஏதாவது ஒண்ணு வாங்கி கையில வச்சதுக்கு அப்புறம் தான் வருமே எனக்கு அந்த. ஏன்னா டீம் வந்து 20 வருஷமா லீக் அடிக்கல, 7 வருஷமா சாம்பியன்ஸ் லீக்ல இல்ல. இந்த வருஷம் பயங்கரமான ப்ரோக்ரஸ். குவார்டர் ஃபைனல் போனதே பெருசு எனக்கு தெரிஞ்சு. ஏன் சிரிக்கிறாரு பாரு, குவார்டர் ஃபைனல் போனதே எங்களுக்கு பெருசு எங்களுக்கு. ஏன்னா வந்து நாங்க இது வரைக்கும் 7 வருஷமும் உள்ள இல்ல, சாம்பியன்ஸ் லீக் விளையாடின பிளேயர்ஸ் பெருசா இல்லை எங்களுக்கு.
இப்படி இருக்கும்போது வந்து நாங்க ஒரு டாமினன்டான ஒரு இடத்துல வந்து என்கிட்ட இந்த 2 சாம்பியன்ஸ் லீக் வின்னர் எடுத்துட்டு பிளேயரே கிடையாதுன்றீங்க. சொல்லுங்க கையை கையை வந்து ஜார்ஜினியோ சொல்லுங்க ஜார்ஜினியோ சொல்லுங்க மொத்த எங்க பெஸ்ட் மிட்ஃபீல்டர் எங்க பெஸ்ட் அட்டாக்கர். ஆர்டேட்டாவை வந்து நீங்க கோச் வந்து எலிட் கோச்சா அந்த வேல இருந்தாலுமே வந்து ஆர்டேட்டா வந்து இன்எக்ஸ்பீரியன்ஸ் கோச் தான். 5 இயர்ஸா வந்து ஒரு டீம் தான் ஒரு கிளப் தான் பண்ணிருக்காப்ல. வெரி இன்எக்ஸ்பீரியன்ஸ் கோச். அது வந்து ஆல்மோஸ்ட் கிளிக் ஆகிறதுக்கு ஒரு டைம் கொடுத்தாங்க. அதனால தான் கிளிக் ஆச்சு. லாஸ்ட் 2 சீசன் அந்த ப்ரோசஸ் செஞ்சு நெக்ஸ்ட் சீசன்ல ஏதாவது ஒரு லீகோ கப்போ எஃப்ஏ கப்போ இல்லாட்டி சாம்பியன்ஸ் லீகோ ஏதோ ஒரு கப்பை வந்து கண்டிப்பா வின் பண்ண வேண்டிய கட்டாயத்துல இருக்கு ஆர்சனல். இல்ல அப்படி இல்லைங்க. நெக்ஸ்ட் சீசனை நீங்க வந்து விட்டுருங்க, ரைட் ஆஃப் பண்ணுங்க. அது ஒரு மாதிரி ஹேங்கிங் ஆன் த த்ரெட். எவன் வேணாலும் ஜெயிக்கலாங்க. நான் எங்களை சொல்ல மாட்டேன். ஆர்சனலா இருக்கட்டும் சிட்டியா இருக்கட்டும் உங்க 2 பேத்துக்கு தான் மேஜர் காம்படிஷன். யாரும் இல்ல. ஏன்னா கிளாப் அங்க போயிட்டாரு, யாருமே இல்ல. அதுக்கு அடுத்த சீசன் பாத்தீங்கன்னா ஆர்டேட்டா இருந்தாங்கன்னா நீங்க லீக் அடிக்கிறதுக்கு 100% ஆச்சுன்னா பெப் வெளியே போறாரு. கொலாப்ஸ் சிட்டி. ஆனா அதுக்குள்ள நாங்க வந்துருவோமே. எப்படின்னாக்கா காம்படிஷனே இல்லாம குளோப் சாம்பியன் வர எனக்கு இவர் சொல்றது எல்லாம் திக்கு திக்குன்னு இந்த ஃபேஸ் இந்த அளவுக்கு ஒரு ஹோப்பான ஃபேனை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. பயங்கரமா ஹோப். நான் கிட்டத்தட்ட செல்சி ரிவ்யூ விட்டுட்டேன் நான் செகண்ட் ஹாஃப் ஆஃப் சீசன். அடுத்த வாட்டி அடிக்கலன்னா ஃபேன்ஸும் மேனேஜ்மெண்ட் கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சிடும். அதான் முக்கியமான விஷயம். ஆர்டேட்டா வந்து ஏதாவது ஒரு கப்பை காட்டி ஆகணும் அடுத்த வருஷம். ஏன்னா ஆர்டேட்டா நம்பி இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்க, எக்கச்சக்கமா இன்வெஸ்ட் பண்றாங்க. இந்த சீசன் பயங்கர இன்வெஸ்ட் பண்ண போறாங்க. அவங்க பாக்குறது பேசுறது எல்லாமே பார்த்தா இன்வெஸ்ட் பண்றது ரெடியா இருக்காங்கன்னு தெரியுது. அதுக்கப்புறம் வந்து நீங்க பெப்பு போனதுக்கு அப்புறம் அடிச்சதா ஸ்வீட் இருக்காது. ஆக்சுவலா உன்னால ஸ்வீட் சால்ட் எல்லாம் வேணாம். லீக் அது எப்படின்னா அலெக்ஸ் போனதுக்கு அப்புறம் தான் மிச்ச கிளப்புக்கு ஒரு மேனேஜர் கிளம்ப. இல்ல இது வந்து இல்லடா சாம் 2013 வரைக்கும்லாம் ஃபயரா பார்த்துட்டு தான் இருந்தேன். நீங்க எடுத்து கப் அடிச்ச போட்டோ எல்லாம் போட்டிருப்பாங்கல்ல இந்த கிளப் பாத்தீங்கன்னாக்கா அலெக்ஸ் இருந்த போதே வந்து நீங்க சொல்லுங்க செல்சி 2 நாங்க ஒரு 3 போட்டோம். அதனால அந்த அளவுக்கு மாசமா சொல்லுவோம். அது எப்போ அப்படின்னாக்கா 2003 வந்ததுனே ஆர்சனல் மான்செஸ்டர் பின்னாடி போயிடுச்சுங்க. 2009க்கு முன்னாடி இருந்த சார் அலெக்ஸ் ஃபெர்குசன் யுனைடெட் இருந்த வரைக்கும் தான் பயம். அப்போ அந்த சைடு ரொனால்டோ வெளியே போறாங்க, டீம் விரிவா போய் நாங்க அடிச்ச 2013 லீக் எல்லாம் பார்த்தோன்னா பொட்டு பெருசுங்களை வச்சு அடிச்சிருப்போம், எவான்ஸ் வச்சு அடிச்சிருப்போம். நாங்க அதெல்லாம் வந்துட்டு க்ளோப் மாதிரி இப்போ ஃபெர்குசனோட கடைசி சீசன்றதுக்காக எல்லாருமே அவுட் பெர்ஃபார்ம்டு தெம்செல்ஃப்ன்ற மாதிரி தான். அத போட்டோ பார்த்தாலே இன்னைக்கே பயமா இருக்கும். ஜானி எவன்ஸ், ஃபில் ஜோன்ஸ், யாரா நீங்க எல்லாம். ஆனா இப்போ ஒரு நியூ ஃபுட்பால் ஃபேனா ஒருத்தர் வந்து லீக் பாக்குறாருன்னா எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து பார்த்து இபிஎல்கான இட்டாலியன் சீரியா தான் ஃபாலோ பண்றதுக்கு விரும்பல. ஏன்னா ஒரு வாட்டி ஒரு கிளப் ஜெயிக்கிறாங்க. இது இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இன்னும் ஓபனா என்னடா, அதாவது ஒரு பேக்ரவுண்ட் இல்லாத என்னடா நீ 6 வருஷத்துலயா 7 வருஷத்துல 6 அடிச்சிருக்காங்கன்றப்போ 6 ஒண்ணுதான் லிவர்பூல் 7 வருஷத்துல 6 அடிச்சிருக்காங்க. இதுல என்ன இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு? இதுக்கு வந்து இந்த ஸ்பீடுக்கு அந்த ஸ்பீடுக்கும் ஒரு டிஃபரன்ஸ் இருக்குல்ல. அந்த பொறுமை மட்டும் இருந்துச்சுன்னா இட்டாலியன் லீக் வந்து ரொம்ப ஜாலியா என்ஜாய். ஆமா கண்டிப்பா. டெசர்பியே அங்கதான் போவார் நினைச்சேன், யுவென்டஸ் போயிடுவார்னு நினைச்சேன். அலெக்ரியை வந்து தூக்குறாங்க, டெசர்பி வந்து இங்க யுவென்டஸ் வந்து அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. முடிச்சு விட்டுருக்கீங்க. இதுக்கு மேல அது ஏஞ்சிக்க முடியாது. சாம் சொல்றானா உள்ள ஒரு இன்டர்னல் அஃபேர்ஸ்ல ஏதோ ஒரு மேட்டர் தெரிஞ்சிருக்கும். யுவென்டஸ் அங்க டைரக்டர்ஸ் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அவங்க கூட உட்கார்ந்து கேட்டு வந்தாங்க. அப்படி இல்ல நான் சொல்றது, அது ஒரு ஃபேமிலி ரன் கிளப். ஒரு ஃபேமிலியில ஒரு அப்பா எடுக்கிற டெசிஷன் தான் அவன் பையன் சொல்லுவான், பையன் எடுக்கிற டெசிஷன் தான் ஸ்போர்ட்டிங் டைரக்டர் சொல்லுவான். அங்க ஒரு ஃப்ரீடமே கிடையாது. அந்த ஸ்போர்ட்டிங் டைரக்டர்னா ஸ்பர்ஸ் வந்து பண்ணாரு, ரூய் பெட்ரிஸ் வந்து அவர் வந்து போனப்போ ஸ்பர்ஸ் நல்லா இருந்தது. அப்போ அந்த டைரக்டர் தான் அந்த ஃபைனல் வரைக்கும் கூட்டு போனாரு. ஆனா அந்த டைரக்டர் தான் ரொனால்டோ சைன் பண்ணாரு சொல்லி இவனை சாக் பண்ணி வெளில அனுப்பிச்சு விட்டாங்க. ஒரு விஷயத்துக்கு என்னடா நம்ம ஊர் அரசியல் பேசுறானே. அதுதான் அரசியல் உள்ள இருக்கிறது. ஆக்சுவலி இட்டாலியன் சீரியா ஏன் நிறைய பேர் பார்க்க மாட்டாங்கன்னா அது ரொம்ப ஒரு லிட்டலா ஒரு மாஃபியா படம் மாதிரி தான். அல்ட்ராஸ்னு ஒரு டேர்ம் இருக்கு. அல்ட்ராஸ் நீங்க மதிச்சா மட்டுமே ஒரு பிளேயர் வர முடியும். ஆனா அந்த அல்ட்ராஸ் கிட்ட வந்து ஒரு விதமான மர்சியும் இருக்கும். இப்ப லுக்காக்கு வந்து 3 கிளப் ஆடி இருக்கானா அது யார் ஆட விட்டுருப்பா? இது நார்மலா ஃபீகோ பண்ணதுக்கே கண்ணு எடுத்துட்டு போய் நின்னா குதிரை வெட்டி வச்சாங்க, பண்ணிய வெட்டி வச்சாங்க. இங்கேயுமே சரி, இப்ப வேன் பேசி வந்து உங்களை விட்டு எங்களுக்கு வரும்போது எவ்வளவு ஹேட்ரட் இன்னும் இருக்கு. லாம்பார்ட் அவங்களை விட்டு சிட்டி வரும்போது ஹேட்ரடே ஸ்ப்ரெட். ஆனா நீ சொல்றது வந்துட்டு ஹிஸ்டரி தெரிஞ்சவங்களுக்கு, நான் சொல்றது ஒரு புது ஃபேன் வரான் ஸ்டைலாவும் பயங்கரமா இருக்கும். பெருசா VAR இன்டர்வென்ஷன் இருக்காது. ரெஃப்ரி வந்து நான் சொல்றது நீ கேட்கணும், நீ வந்து என்ன சண்டை போடக்கூடாது. இது மேனேஜர்ஸ்குள்ளயுமே ஒரு நல்ல பாண்டிங்கும் இருக்கும், கேம் பிளேயும் இருக்கும். இப்போ வந்து இன்சாகி வந்து ஏசி மிலான் பிளேயர். ஆனா இன்டர்வியூ போய் கோச் பண்ண போல ஏசி கிட்ட போகும்போது அவர் சொல்லுவாரு எல்லா பிரச்சனை எனக்கு ஒரு மாதிரி பயமா இருக்கு, எனக்கு ஒரு மாதிரி பயமா இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு தெரியும்
இவங்க வந்து ரைட் ஆஃபே பண்ண முடியாது. நம்ம இப்ப சொன்ன மாதிரி யுனைடெட் வந்து ஆர்சனல் வரப்போ ரைட் ஆஃப் பண்ண முடியாதுன்னா அதுதான் அங்கேயும் நீங்க பிக் சிக்ஸ்ன்னு கிடையாது, சின்ன கிளப்பும் மேல வந்து போடும். இப்ப பல்கானான்னு சொல்லி சாம்பியன்ஸ் லீக் ஆட போகுது, எம்பர்னு ஒரு கிளப் இருக்கு, மான்சா, கிளவுடி ராணி ஒரு கிளப் போனாரு, ரெலிகேஷன் தூக்கி விட்டாரு. ரெலிகேஷன் தூக்கிட்டு இந்த வருஷம் ரெலிகேஷன் தூக்கி விட்டு வெளில போயிட்டாரு. இதுக்கு மேல 28 வயசு ஆதி அவருக்கு. சோ அதான் அவர் சொன்னதான் இட்டாலியன் சீரியே பார்க்க நல்லா இருக்கும். ஆனா நீங்க வந்து ரொம்ப டேட்டா ட்ரிவன் நல்லா இருக்காது, ராவா. சல்டான் நேத்து லாஸ்ட் ட்வீட் போட்டிருந்தான், அவன் வந்து அந்த ஏசி மிலானோட தனியா உட்காந்துருக்கான். நம்ம டீ குடிக்கிற டைம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன், போயிட்டு வந்துருவோம். சொல்றேன், அவன் வந்து ஸ்போர்ட்டிங் டைரக்டர் ஆயிட்டாருன்னா அவர் என்ன மாதிரி பிளேயர் சைன் பண்ணாலும் சொல்லவே முடியாது. அவரோட கேப்பபிலிட்டிக்கெல்லாம் பிளேயர் சைன் பண்ணாங்கன்னா அவர் இன்னும் சொல்லிட்டு இருப்பார்ல, பிஎஸ்சி கிட்ட இருக்கிற காசு என்கிட்ட பிஎஸ்சி கொடுத்துருந்தாங்கன்னா நான் பிஎஸ்சி என்னைக்கோ சாம்பியன்ஸ் லீக் அடிக்க வச்சிருப்பேன். சோ இப்ப சல்டானா ஸ்போர்ட்டிங் டைரக்டர் ஆகுனா லீகாவே மாறுவாங்க. என்ன மாதிரி டெசிஷன் இதுல காண்டே வர நாப்போலி லிங்க் கால்ல இருந்து இருக்கு, கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க, ஆல்மோஸ்ட் அக்ரிமெண்ட் போட்டாங்க. அவன் வந்தா ஓசிமன் உங்களுக்கா இவங்களுக்கு வராது டவுட் தான். அவரை செலவு பண்ணுவோம்னு எனக்கு தோணல. உங்களுக்கு வாய்ப்பு இல்லை, எங்களுக்கு நீங்க எல்லாம் வாங்கி வச்சிருக்கீங்க. ஆனா எனக்கு தெரிஞ்சு இருக்கும்போது எதுக்குங்க நீங்க யோசிச்சு பண்ணுவீங்க?